திரு நாகராஜ் அவர்கள்ட்ட இருந்துட்டு. பேசுங்க, மாநில அரசை திமுகவை பேசுங்க, ஆனால் நிதி கொடுத்துட்டு பேசுங்க. நிதி கொடுக்கலன்னா வழக்கு தொடுப்போம் அப்படின்னு இப்போ முதலமைச்சர் சொல்றாரு. அதாவதுங்க, ஒரே பொய்ய திரும்ப திரும்ப சொல்லி உண்மையாக்கின்ற நிகழ்ச்சியை நம்முடைய தமிழக முதல்வர் செஞ்சிட்டு இருக்காங்க. இதனால் வரைக்கும் திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் மாறி மாறி வாக்குறுதிகளை அள்ளி வழங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு அவர் நிலைமை மாறிவிட்டது. வளர்ச்சி தொடர்பாக பேச வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. ஆனால் வந்தாலும் கூட அதையெல்லாம் மறைப்பதற்கும் பொய் சொல்றது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக ஏழை எளிய மக்களுக்கு என்ன புரிய போகுது அப்படிங்கிற ஒரு பொய்யை அவிழ்த்து விட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இவ்வளவு திட்டங்கள், இவ்வளவு பாலங்கள், இத்தனை வளர்ச்சி பணிகள், திருச்சியில் நடைபெற்ற 20,000 கோடிக்கு மேலான பணிகள், ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லலாம். இன்றைக்கு 50,000 கோடிக்கு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. கிசான் சம்மநிதியிலிருந்து ஏழை மக்களுக்கு, எளிய மக்களுக்கு ஏறக்குறைய தமிழகத்தில் மட்டும் 3,60,00,000 பேருக்கு இன்னைக்கு ரேஷன் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல திட்டங்களை நான் பட்டியலிட்டால் மணிக்கணக்கு போதாது. அந்த அளவுக்கு திட்டங்களை கொடுத்துக்கின்ற பொழுது இவர் சொல்ற ஒரே ஒரு விஷயம், என்ன கொடுத்தாங்க? நான் சொல்றேன், இந்திய அரசு இன்னைக்கு வந்தே பாரத் ரயிலிருந்து இன்னைக்கு அமைக்கப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்கள், பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு மக்களை சென்று சேர்ந்து இருக்கிறது. தமிழகத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 4 கோடி மக்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி இவங்க ஒண்ணுமே செய்யலன்னு சொல்றத முதல்ல மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க போறோம் அப்படின்னு முதலமைச்சர் இப்ப பேசியிருக்காரு. நிதி கொடுக்காமல் இருப்பதற்காக வழக்கு தொடுக்க போறோம் அப்படின்றார். அதாங்க, நீங்க காங்கிரஸ் இவங்க என்ன கொடுத்தாங்க? காங்கிரஸ்ல 18 ஆண்டு காலம் ஆட்சியில் இவங்க கூட்டணியில் இருந்தாங்க. இதுவரை இவ்வளவு நிதி அவர்கள் பெற்றிருக்கிறார்களா? இல்லை இவர்கள் பேரிடருக்கான நிதியை இவர்கள் எவ்வளவு பெற்றிருக்கிறாங்க? அளவில்லாத அளவு காங்கிரஸ் ஆட்சி கொடுத்ததா? இதெல்லாம் ஏற்கனவே சட்ட விதிகள். இவ்வளவுதான் கொடுக்க முடியும்னு ஒரு நெறிமுறை இருக்கிறது. இவ்வளவுதான் பர்சன்டேஜ் அலோகேஷன் அப்படிங்கிற அந்த நிதி கமிஷனுடைய அறிக்கை இருக்கிறது. அதை தாண்டி யாரும் செய்ய முடியாது. ஆனால் மக்களிடம் ஓட்டு வாங்குவதற்காக உண்மையை மறைத்து பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டு தேர்தல் வாக்குறுதி, திமுக வாக்குறுதியை பாருங்க. 60 ஆண்டு கால பழைய அதே தேர்தல் வாக்குறுதி. எங்க சிலிண்டர் 500 ரூபாய்க்கு தர்றேன்னு சொல்றாங்க. 100 ரூபாய் குறைக்கிறேன்னு சொன்ன குறைச்சாங்களா திமுக இன்னைக்கு வரைக்கும்? இப்ப சொல்ற தேர்தல் வாக்குறுதியை பாருங்களேன். 500 ரூபாய்க்கு சிலிண்டர், 75 ரூபாய்க்கு பெட்ரோல். எப்படிங்க இது சாத்தியம்? இது நம்புற மாதிரி இருக்கா? முதல்ல மக்கள்கிட்ட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூரை ஏறி கோழி குடிக்க தெரியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனானா. தமிழ்நாட்டை காக்கிறதுக்கு இவங்களுக்கு வக்கு இல்லை, வழி இல்லை. மக்களை சரியான முறையில் சட்டம் ஒழுங்க காக்க தெரியல. இவங்க போய் இந்தியாவை காக்க போறாங்களா? சிலிண்டர் விலை இன்றும் பல மாநிலங்கள் 500 ரூபாய்க்கு மாநில அரசுகள் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை தேசிய அளவில் கொடுக்க போறேன்றாங்க. நீங்க நிதி பாருங்க. தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிக அளவு கடன் உள்ள ஒரு மாநிலம் என்றால் அது தமிழகம். நீங்க எத்தனை நாளைக்கு கர்நாடக நிலை என்ன ஆகி கொண்டிருக்கிறது? எத்தனை நாளைக்கு நீங்க இலவசங்களை கொடுத்து நீங்கள் காலத்தை ஓட்ட முடியும்? ஒரு குடும்பத்தில் இருக்கிற நீங்க வருமானத்தை எல்லாம் இலவசமாக வெளியே கொடுத்தா, வெளியே நீங்க தாராளமா செஞ்சா குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா? அதுதான் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட போகிறது. ஆட்சிக்கு வருவோம், எப்படியாவது பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வருவோம், வாக்குறுதியை அள்ளி வீசுவோம், ஆட்சியை பிடிப்போம். இந்த மக்கள் எப்படி வாழ்ந்தால் என்ன, நாடு எப்படி போனால் என்ன, நமக்கு கவலை இல்லை, என் குடும்பம் வாழ வேண்டும், நான் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். இதுதான் திமுகவோட கொள்கை. சஃபி சுலைமான் அவர்கள்ட்ட மத்திய அரசு செஞ்ச எல்லா திட்டங்களையும் மறைச்சிட முடியுமா? மறைச்சிட்டு என்ன செஞ்சதுன்னா, பிரதமரே 2 மாசமா வந்தாரு, பாலங்களை திறந்தாரு, துறைமுகத்தை திறந்தாரு, புதிய ரயில்கள் இதெல்லாம் திறந்தாரு, திறப்பு விழாக்கெல்லாம் வந்தாரு. அப்போ அதெல்லாம் செஞ்ச கணக்கு தானே, அதெல்லாம் மத்திய அரசு கொடுத்ததானே அப்படின்னு கேட்கிறாரு சார். முதல்வர் ஆனாலும் சரி, தமிழக மக்கள் ஆனாலும் சரி, கேட்கறது என்னன்னா, தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்கள் நீங்க என்ன செஞ்சீங்க? பாலம் கட்டுறோம், ரோடு போடுறோம், இது இந்தியா முழுமையான திட்டங்கள். இந்தியாவில் தான் தமிழ்நாடும் இருக்கிறது. அப்ப இந்தியாவுக்கான திட்டங்களை நீங்க செய்யும் போது நீங்க இங்க தமிழ் பேசுறதும் திருக்குறள் பேசுறதும் கொண்டு போயிட்டு நம்ம செங்கோலை கொண்டு அங்க நடுறதும் இந்த கதை இல்ல.
தமிழ்நாட்டுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இதெல்லாம் செஞ்சிருக்கு. தமிழ்நாட்டுக்கு பாரதிய ஜனதா கட்சி கடந்த 10 வருஷமா என்ன செஞ்சீங்கிறது தான் கொஸ்டினே தவிர, பாலத்தை கட்டணும், ரோட்டை போடுறோம், வந்தே பாரத் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதா, பாலங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் போடப்பட்டதா, சாலைகள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் போட, இதுதான் கேள்வி. அதே மாதிரி ஜி.கே. நாகராஜன் பேசும்போது திமுக வளர்ச்சியை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்களா சார்? திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்ததே வளர்ச்சியை நோக்கி தான் சார். வளரணும், அடிமட்டு இடங்களில் இருக்கும் மக்களும் வளர வேண்டும், தமிழ்நாடும் வளர வேண்டும் சொல்லிட்டு ஆரம்பித்ததுதான் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அப்படி ஆரம்பிக்கப்பட்ட இயக்கத்தினாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு ஜிடிபில எங்கேயோ இருக்கு, ஜிஆர்ல எங்கேயோ இருக்கு, ஐஎம்ஆர்ல எங்கேயோ இருக்கு, எம்எம்ஆர்ல எங்கேயோ இருக்கு. இதெல்லாம் தமிழ்நாடு போட்ட பேஸ்மெண்ட். அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த அச்சாணி தான் அதுக்கு காரணம். இப்போ திராவிட முன்னேற்ற வளர்ச்சி பத்தி பேசணும் ஒரு அவசியமும் கிடையாது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினால் தமிழ்நாடு பெற்ற வளர்ச்சி நாடே அறியும், நாட்டு மக்களும் அறிவார்கள், வட மாநிலங்களும் அறிவார்கள். ஏன்னா அங்கிருந்தா இங்க சாரசாரியா மக்களை வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. முக்கியமா நான் சொல்ல வேண்டியது, சார் பேசும்போது தேர்தல் வாக்குறுதி திமுக சொல்லி இருக்குது, 500 ரூபாய் எப்படி சிலிண்டர் கொடுப்பாங்க, அதை நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. ஆங்கர் நீங்களே அழகா அதுக்கு கிளியரா பதில் சொல்லிட்டீங்க. ஈவன் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா வாக்குறுதிகள் நீங்க இப்படி கொடுக்குறீங்க, 500 ரூபாய் கேஸ் சிலிண்டர் சாத்தியமா, இதெல்லாம் கேட்கக்கூடிய பாஜக தான் ஒரு காலத்துல திராவிட முன்னேற்ற ஆட்சி வந்த உடனே 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்றீங்க, சாத்தியமா, 1000 ரூபாய் எப்படி கொடுக்க போறாங்க பாக்குறோம், நாங்க சவால் விடுறோம்னு சொன்ன அதே ஆட்கள் தான் இப்போ 500 ரூபாய் சிலிண்டர் கொடுக்கிறோம், டோல்கேட் எல்லாம் எடுக்க போறோம், பெட்ரோல் விலை குறையும், டீசல் விலை குறையும் சொன்ன உடனே ஐயோ குய்யோன்னு ஓடி எப்படி குறைப்பீங்க, எப்படி குறைப்பீங்க, இதெல்லாம் சேர்த்து நாங்கள் இதெல்லாம் சாத்தியப்படுத்தியது தமிழ்நாட்டு மக்கள் நன்றாகவே அறிவார்கள். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் இதுவும் சாத்தியம் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அதுவும் சாத்தியம். அதோட அவர் இன்னொன்னு கேட்டாரு, 100 ரூபாய் குறைப்பேன், நீங்களே குறைக்க முடியலையே, நீங்க எப்படி 500 ரூபாய்க்கு போட்டுருக்கீங்கன்னு கேட்டாரு. சார் நீங்க கொடுக்கிற மானியமே இன்னும் ஒழுங்கா கொடுக்கல சார். உங்க கார்கே நீங்க மனசாட்சி சொல்லுங்க, உங்க சிலிண்டருக்கு எவ்வளவு மானியம் வருது? போன மாசம் எவ்வளவு வந்துச்சு? 24 ரூபாய் 95 காசு வருது சார். எவ்வளவு மானியம் வரும்னு சொன்னாங்க? அத சொல்லுங்க, எவ்வளவு மானியம் வரும் சொன்னாங்க? இல்ல ஜிகே கேட்டு சொல்லுங்க எவ்வளவு மானியம் வரும்னு சொன்னாங்கன்னு. எப்போ சொன்னது? அது 650 ரூபாய் இருக்கும்போது, சிலிண்டர் 650 ரூபாய் விலை இருக்கும்போது எவ்வளவு மானியம் வரும்னு பாஜக சொல்லி கேட்டு சொல்லுங்க. இப்போ 1000 ரூபாய் இருக்கும்போது 24 ரூபாய் தராங்க. See, all this matters. இது நாம உட்கார்ந்து டிவியில பேசுறோம், அடித்தட்டு மக்களுக்கு உண்டான வழி நம்ம புரிஞ்சுக்கணும். ஜி.கே. நாகராஜன் இப்ப பேசும்போது சொன்னாரு, எவ்வளவு நாள்தான் இலவசம் வச்சு பண்ணிட்டு இருப்பீங்க, எவ்வளவு நாள் இதெல்லாம் வச்சு. சார் உங்களுக்கு இதே வேலையை போச்சு சார். உங்களுடைய பினான்சியல் மினிஸ்டர் அம்மையார் சீதாராமன் அவர்கள் பிச்சைங்கிறாங்க. அதாவது டிசாஸ்டர் ஃபண்ட், அது பெருமழையில அந்த இதை பிச்சைன்னு சொல்ற ஆளை கூட வச்சிருக்கீங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு தொகுதியில நின்னு ஜெயிக்க சொன்னாக்கா என்கிட்ட காசு இல்லைன்றாங்க. மக்கள் கிட்ட ஓட்டு வாங்குறதுக்கு துணிவு இல்லாத ஆள் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நிவாரணத்தை பிச்சை என்று சொல்வதற்கு என்ன அருகதை இருக்கிறது? அதுதான் கேள்வி. பாஜகவுக்கு இப்போ நல்ல தெரிஞ்சு போச்சு, தோல்வி முகத்திலும் தோல்வி பயத்திலும் உருண்டு கொண்டிருக்கிறார்கள். மோடி அவர்கள் ஒவ்வொரு தடவையும் ஓடி ஓடி வருகிறார். அவர் அதான் சொன்னேன் இல்லையா, நீங்க பார்த்திருப்பீங்க, இப்ப சமீபத்துல உங்க டிவில தான் ஒரு பேட்டியில பேசினாரு. என்னெல்லாம் புருடா விட்டாருன்னு பார்த்தோம். நாம வேட்டி சட்டை போட்டுட்டு குண்டை போட்டு உட்காந்து பேசினாலும் தமிழ்நாட்டு மக்கள் அவர் செய்த அநீதிகள் எதையும் மறக்க மாட்டார்கள். முக்கியமாக 1 ரூபாய் கொடுத்தா 29 பைசா தர்றீங்க பாத்தீங்களா, அது இன்னைக்கு சாதாரண டீ கடையில பேச ஆரம்பிச்சிருக்காங்க சார். சாதாரண டீ கடையில எதிரொலித்திருக்கிறது. நாம 29 பைசா இவ்வளவு ஏமாத்தி இருக்காங்க. 10 வருஷமா நம்ம காசை இவ்வளவு ஆட்டையை போட்டிருக்காங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள், சாதாரண மக்கள் பேசியிருக்கிறார்கள், பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். எய்ம்ஸ் என்ன ஆச்சுன்னு சார் லாஸ்டா ஒண்ணே நீங்க அனுப்புற வந்தே பாரத்தை பத்தி இங்க யாரும் கேட்கல சார். ஆனா 60 வயசுக்கு மேல சீனியர் சிட்டிசனுக்கு இருந்த அந்த சலுகையை புடுங்குறீங்க பாத்தீங்களா ட்ரெயின்ல, அததான் மக்கள் கேட்கறாங்க. அதே மாதிரி ஸ்லீப்பர், ஒரே லாஸ்டா ஸ்லீப்பர் கிளாஸ்ல அந்த ஸ்லீப்பர் கிளாஸ் அன்ரிசர்வ் பெட்டிகளும் குறைக்கிறீங்க பாத்தீங்களா, இப்போ அததான் மக்கள் கேட்கிறாங்க. மக்களுக்கு உண்டான வழி அதுதான். அந்த வளர்ச்சியை புடுங்கிட்டு
அந்த வளர்ச்சியை நீங்க புடுங்கிட்டு வந்தே பாரத்ல அந்த தொகையில இருந்து 10 மடங்கு காசு கொடுத்து போன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? இதுதான் அநியாயம், இதுதான் அநீதி. அந்த கேள்வி கொண்டு போறேன். நீங்க வளர்ச்சின்னு சொல்ற அதே நேரத்துல இவ்வளவு வழிகளை கொடுத்திருக்கீங்க, காமன்வெல்த் பேசுறாங்கன்றாரு சார். பதில் என்ன நாகராஜ்? சார் 65 லட்சம் பேருக்கு இலவச எரிவாயு கனெக்ஷன் கொடுத்திருக்கோம் சார். மானிய விலையில சிலிண்டர் கொடுத்துட்டு இருக்கோம் சார். கண்ணுல தண்ணி வர சமையல் செய்த பெண்களுடைய கண்ணீரை துடைச்சிருக்கோம் சார். எல்லா சமுதாய மக்களுக்கும், எல்லா மக்களுக்கும், ஏழை எளிய மக்களுக்கு கழிப்பிட வசதிகள் சார். இது தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 65 லட்சம் பேர் அதிகம் கொடுத்திருக்கோம் சார். கிசான் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் மாசம் போக கூடாது. 65 லட்சம் பேருக்கு எங்க கக்கூஸ் கட்டினீங்க? எங்க நீங்க கழிவறை கட்டினீங்க? சொல்லுங்க. கழிவறை இல்லாம இருந்தோம். இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டில் கழிவறை இல்லாம இருந்ததா? இந்த மாதிரி அடுத்து அதே மாதிரி கேஸ் கலெக்ஷன் பேசிட்டு இருக்கேன். நீங்க பாருங்க, குறிக்கிடாதீங்க. நீங்க எவ்வளவு கட்டி கொடுத்திருக்கோம், எவ்வளவு தண்ணி குழாய், எரிவாயு குழாய் கனெக்ஷன் கொடுத்திருக்கிறோம், எவ்வளவு தண்ணி பைப் ஜல் ஜீவன் மூலமா கொடுத்திருக்கிறோம். புள்ளி விவரங்களோட தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க சும்மா ஒரேடியா உண்மையா பேசுற மாதிரி போய் அள்ளி வீசாதீங்க. இல்ல நான் ஒரே நிமிஷம் மிஸ்டர் கார்கே, நான் பதில் சொல்லிடுறேன். ஒரே கார்கேனுக்கு வாய்ப்பு கொடுங்க. அவர் பொய்யா பேசுறாரு. நீங்க பேசுங்க. இல்ல பாருங்க, ஜன்தன் யோஜனா மூலமா, அதாவது அனைவருக்குமான வங்கி கணக்கு நாங்க கொடுத்திருக்கிறது ஏறக்குறைய இந்தியா முழுவதும் 1 கோடியே, தமிழ்நாட்டில் மட்டும் 1 கோடி 35 லட்சம் பேருக்கு ஆரம்பிச்சு கொடுத்துருக்கோம். முத்ரா திட்டம் மூலமாக நீங்க 47 லட்சம் பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். எரிவாயு இணைப்பு கனெக்ஷன் கொடுக்கப்பட்டது. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா மத்திய ஜல்சக்தி 74,05,000 பேருக்கு நாங்க இணைப்பு கொடுத்திருக்கிறோம். இலவச ரேஷன் அரிசி, இலவச சமையல், மற்ற விஷயங்களுக்கு 3 கோடி 64 லட்சம் பேர் கொடுத்திருக்கிறோம். ஆயுஷ்மான் பாரத் இலவச காப்பீடு 88 லட்சம் பேர் பண்ணி கொடுத்திருக்கோம். தமிழ்நாட்டில் சொல்லிட்டு இருக்கேன். சாலையோர வியாபாரிகள் கடன் திட்டம் 2,48,000 பேர் கொடுத்திருக்கோம். தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலமாக கழிப்பறைகள் 58,86,000 கட்டியிருக்கிறோம். பிரதமர் வீடு 15 லட்சம் பேருக்கு கட்டி கொடுத்திருக்கிறோம். ஸ்டார்ட் அப் நிறுவனம் மூலமாக 81% பெண்கள் கடன் பெற்றிருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு பென்ஷன் 60 வயதுக்கு மேலவங்களுக்கு பென்ஷன் கொடுத்திருக்கோம். கடன் அட்டை 36 லட்சம் விவசாயிகளுக்கு கொடுத்திருக்கிறோம். அதாவது 50 லட்சம் விவசாயிகளுக்கு கிசான் சம்மநிதி கொடுத்திருக்கிறோம். 1,34,000 பேருக்கு விவசாயிகளுக்கு பயன்பெறும் வகையில் மண்வள அட்டை கொடுத்திருக்கிறோம். 70 லட்சம் மண்வள அட்டைகளை கொடுத்திருக்கிறோம். நான் தமிழ்நாட்டில் கொடுத்தது கணக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.